கண்ணியம் என்னங்கிறத புரிவதற்கு நாம் யோசித்துக்கொள்ளும். இது மாதிரி உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் குறிப்பிட்ட சில துறைகளில் தான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பை வசப்படுத்தும் ஆற்றலை கொடுத்திருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மருத்துவத்தினுடைய தன்மையை கொடுத்திருந்தான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சூன்யக்கலையை முறியடிப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட சில ஆற்றல், குறிப்பிட்ட துறையிலே அவர்களுக்கு தேர்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துறையிலே தேர்ச்சி? அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையா, குறிப்பிட்ட இயலா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், வஅல்லமக மாலம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுத் தந்தார். ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் அறியாததை எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ரெண்டாவது, அல்லாஹ்வே ஆசானாகிறது கற்றுத் தந்திருக்கிறார். அல்லாஹ்வே ஆசான். உலகத்தின் எல்லா ஞானத்தை அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த துறை வேண்டும்? வானியல் பற்றியா, புவியியல் பற்றியா? எல்லா நிலைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். எல்லா காரியங்களையும். உலகத்தில் உண்டான தண்ணீரில் எல்லாம் சிறந்த தண்ணீர் எதுன்னு ஒரு ஆய்வு செய்வாங்க. உலகத்தில் உண்டான தண்ணீர்கள், இந்த தண்ணீரில் எது சிறந்த தண்ணீர்? அஃலலுல் மியாஹி மாஉன் கத் நபல் மின் பைனி அஸாபின் நபியில் முத்தபி' யலீஹி மாஉ ஸம்ஸமு வல் கௌஸரு ஃபனைலு மிஸ்ர சும்ம பாகில் அன்ஹரு. உலகத்தில் உண்டான தண்ணீரில் எல்லாம் ஆக சிறந்த தண்ணீர் எது தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களில் இருந்து வெளிப்பட்ட தண்ணீர். புகாரிலே பல இடங்களில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான விரல்களிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வந்தது. அல்லாஹ் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எல்லா துறைகளும், எல்லா இயல்களும், குறிப்பிட்ட ஒண்ணுங்கிறது இல்லை. இந்த துறை என்பது மாத்திரம், எல்லா துறைகளையும்